இன்னைக்கு நாங்க தள்ள வண்டி கடை ஆரம்பிச்சு டே 93. இன்னைக்கு என்னுடைய நாள் கொஞ்சம் பரபரப்பா தான் போச்சு. இன்னைக்கு அதிசயமா காலையில ஏர்லி மார்னிங் ஒரு 7 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டான். எந்திரிச்ச உடனே கிஃப்ட் எடுத்துட்டு உடனே டெலிவரி கொடுக்கறதுக்காக போயிட்டான். போய் டெலிவரி கொடுத்துட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்த உடனே இவ்வளவு நாள் உடம்பு சரியில்லாம அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருந்தாரு. இப்பதான் ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்திருக்காரு. அவர் அலைய விடக்கூடாதுன்ட்டு நானே கிளம்பி போய் எல்லாம் பர்ச்சேசிங்கும் முடிக்கணும்ட்டு மேட்டுப்பாளையத்துல இருக்கிற மார்க்கெட்டுக்கு போயிட்டான். முதல்ல போய் பச்சை மிளகா வாங்கினேன். பச்சை மிளகா வாங்கும் போது எனக்கு கிடைச்ச அட்வைஸ் மிளகா பழுத்திருக்க கூடாதுன்னாரு. பார்த்து பச்சை மிளகாவை பச்சையா இருக்கிற மாதிரி எடுத்தான். அப்புறம் எலுமிச்சை பழம் நல்லா சாஃப்டா இருக்கணுங்கிற மாதிரி சொன்னாரு. எலுமிச்சை பழத்தையும் நல்லா தடவி பார்த்து சாஃப்டா எடுத்தேன். அப்படி மத்த பொருள்லாம் வாங்கி முடிச்சுட்டு மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஸ்டோருக்கு போனேன். அங்கேயும் போய் எங்க அப்பா சொன்ன லிஸ்ட் எல்லாமே கொடுத்து எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் பேக்கேஜிங் கடைக்கு வந்துட்டு கடைக்கு தேவையான பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸையும் வாங்கிட்டான். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தலை கருவேப்பிலை அப்புறம் கறியும் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டான். வீட்டுக்கு போய் கறி கொடுத்ததுக்கு அப்புறம் அப்பாவே உட்காந்து எல்லா மசாலையும் கலக்கி முடிச்சிட்டாரு. அவர் மசாலா கலக்கினதுக்கு அப்புறம் நீங்க ஸ்டைன் பண்ணாதீங்க, கடையை நான் திறந்துக்கிறேன்ட்டு நம்மளுடைய 2 பாய்ஸை வச்சு அன்னைக்கு கடையை ஓபன் பண்ணிட்டான். இவ்வளவு நாள் கேப் விட்டதுக்கு அப்புறம் இப்ப கடை போடுறோம், கஸ்டமர்ஸ் இனி நமக்கு வருவாங்களான்ட்டு ஒரு சந்தேகத்தோடயே கடையை ஓபன் பண்ணா. நான் சந்தேகப்பட்ட மாதிரியே யாரும் வரலதான். பிசினஸ் ஒண்ணுமே இல்லையேன்னு சொல்லி கவலைப்பட்டு நிக்கும் போது அதுக்கு மேல சும்மா தட்டுன்னு தட்டிருச்சு. சரி ஓகே ரைட், இன்னைக்கு பிசினஸ் முடிஞ்சு போல இருக்குன்னு நினைக்கிறதுக்குள்ள ஒவ்வொருத்தரா வர ஆரம்பிச்சிங்க. தேங்க்யூ சோ மச் அண்ட் லவ் யூ ஆல். ஸோ கொண்டு போன அன்னைக்கு ஸ்டாக் அன்னைக்கே காலி. தேங்க்யூ சொல்லி தரமாட்டியோமாக்கு ப்ளீஸ்டா.